நெல்லையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் பழச்சாறு, கரும்புச்சாறு உள்ளிட்ட கடைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். நெல்லையை பொறுத்தமட்டில் வெப்பநிலையானது என்னவாக இருக்கிறது? வெப்பநிலையை சமாளிக்க பொதுமக்கள் என்னென்ன முயற்சிகளில் எடுத்து வருகின்றனர்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சிகந்தர், நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நேற்று தமிழகத்திலேயே பாளையங்கோட்டையில் 103 டிகிரி வெயில் என்பது மிக அதிகமாக வாட்டி வந்த நிலையில் இன்றும் அதே போல இன்று காலையிலிருந்தே வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இது போன்ற நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் குற்றாலத்தில் சீசனை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழை பெய்யக்கூடும் என பழமையான இருந்த நேரத்தில் தற்போது இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி சந்திப்பு, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், வள்ளியூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இதே போன்ற ஒரு நிலைமைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடியது பாளையங்கோட்டையில் உள்ள ஹைக்ரவுண்ட் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியிலும் வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய நேரடியாக வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் பெண்கள் குடைகளை பிடித்துக் கொண்டும் ஆண்கள் தொப்பி அணிந்தும் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. மேலும் பெரும்பாலானோர் தங்களுடைய பிற்பகலில் இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய பழரசம் மற்றும் கரும்புச்சாறு உள்ளிட்டவைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தான் இது போன்ற அவர்கள் பழரசம் மற்றும் பல்வேறு கரும்புச்சார் உள்ளிட்ட பல்வேறு ஜூஸ்களை அறிந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் பல்வேறு பகுதிக்கும் குறிப்பாக களக்காடு கொண்டுள்ள தலையணை மற்றும் மணிமுத்தாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இது கடந்த அக்னி நட்சத்திர வெயிலை விட மிக தாண்டி இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாயுள்ளார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிர்வாகம் சார்பாக ஒவ்வொரு இடங்களிலும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களுக்கு இலவசமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லக்கூடிய பொதுமக்களும் தங்கள் கைகளில் குடிநீருடன் செல்ல வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகம் என்பது வலியுறுத்தியுள்ளது. என்றால் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் பொதுமக்கள் பிற்பகலில் வெளியே வருவதை தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. ஆனால் இருந்த போதிலும் அப்படி வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீரை நேரடியாக தங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. ஆனால் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் நெல்லை மாவட்டத்தில் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சிக்கந்தர், நேரலில் விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வராஜ்.